யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம அடுத்த கட்ட மூமெண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவுன்சிலிங்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருக்கோம். எனக்கு உறுதியான தகவலின்படி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நம்மளுக்கு கண்டிப்பாக அடுத்த மந்த், அதாவது அக்டோபர் மந்த் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த பிலிட் தமிழுக்கான அரசாணை கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. அடுத்த மந்த் நம்மளுக்கு கன்ஃபார்மாக கவுன்சிலிங் அண்டு ஜாப் இருக்கும். நம்ம கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணிருப்போம். அக்டோபரில் ஜாயின் பண்ணிருப்போம். ஒரு 2-3 முறை நான் மெசேஜ் பண்ணி கேட்டேன். எனக்கு உறுதியாக தகவல் ஒரு சார்கிட்டேருந்து நான் கேட்பேன். அவர் சொன்னால் கரெக்டாக வந்திருக்கோம். அவர்கிட்ட நான் 2-3 முறை நான் மெசேஜ் பண்ணி கேட்டேன். அவர் ஜாப் 100% கன்ஃபார்ம், கவுன்சிலிங் கண்டிப்பாக அக்டோபரில் நடக்கும். அக்டோபரில் நம்மளுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தமிழ் இந்த வீக் கண்டிப்பாக தமிழுக்கான ஜியோ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த வீக் எண்டுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக்கோ இல்லைனா இந்த மந்தோட எண்டுலேயோ நம்மளுக்கு கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் நியூஸ் சொன்ன ஒரு சில கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டிஆர்பி சேர்மனா, நீங்கள் சொன்னால் அப்படியே வந்துருமா? நான் தேவையான சோர்ஸ், நம்பகமான தகவல் எங்கேருந்து வருமோ அந்த மாதிரி நம்பகமான நபர்களை கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கலாம். மேபி ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக நேரில் மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். போயிட்டு நம்ம கோரிக்கையை வைக்கலாம். அடுத்து சமூக ஊடகத்திலே பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி தகவல் மையத்தில் கூட சகோதரி ஒருத்தர் இன்று நல்லா பேசியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய கஷ்டத்தை நல்லா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கருத்தை அரசுக்கு கண்டிப்பாக வலியுறுத்துங்க. அரசுக்கு எதிர்ப்பாக நாங்கள் எதுவும் பேசல, ஆதரவாக தான் வந்திருக்கோம். அதாவது எங்களுடைய கஷ்டம் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் இதை தெரிவிங்க. தகவல் வெளிப்படைத்தன்மையுடன் அவங்க வலியுறுத்திக்கிறது அதான். டிரான்ஸ்பரன்சியோடு இருந்தால் போதும். எங்களுக்கு ஏன் டிலே ஆகுது, எப்போ போஸ்டிங் போடுவீங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரிவித்தா போதும். மற்றபடி எதுவும் தேவையில்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுடைய கஷ்டத்தையும் கருத்தில் எடுத்துக்கங்க அப்படின்னு இயல்பாக தான் பேசியிருக்காங்க. ரொம்ப இயல்பாக அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம், அவங்க என்ன அனுபவிக்கிறாங்களோ அந்த கஷ்டத்தை ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டும் இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. கன்சிடர் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த கன்ஃபார்ம் அடுத்த மந்த் இருக்கும். இந்த வீக்கில் கண்டிப்பாக தமிழுக்கான ஒரு தீர்வு முடிவு எட்டப்படும். தமிழுக்கு அந்த ஜிஓ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி பேசுகிறவங்க ஒரு பக்கம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் எங்கே போனாலும் அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கிறவங்க இருக்காங்க. அமைச்சர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட பார்த்திங்கன்னா செய்தியாளர் கேட்டது, அந்த கொஷின்ஸ் கேட்டதுக்கு நம்ம தேர்வுகள் தான் காரணம். நம்ம தேர்வர்கள் அந்த செய்தியாளரை அப்ரோச் பண்ணி அவங்க அந்த கோரிக்கை வைக்கவே தான் அவங்க கேட்டு அமைச்சர் வாயிலேருந்து அந்த பதில் நம்மளுக்கு கிடச்சிது. அதனால் தேர்வு எழுதின அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு நம்மளுடைய முடிவு வரணும், விரைவில் வரணும், நம்மளுக்கு நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை வைக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், பதிவு செய்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நன்றிகளை பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். நன்றி, வணக்கம்.